கமான் டீம் மெம்பர்ஸ், இந்த கேஸ்ல என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும். நான் ஒன்னு சொல்லட்டுமா? அந்த விட்னஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு என் கண்ணு மொழி பிதுங்குது. சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த என் வாழ்க்கையில ஏன் விளையாடுறீங்க? எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது. என்னால ஒரு நிமிஷம் கூட இதுக்கு மேல தாங்க முடியாது. என் நிலைமையும் அதேதான். நீ என்னமோ உன்னோட குடும்பம் ரொம்ப கோவில்ல சொன்ன, ஆனா அங்க இருக்கிற ஜூல இருக்கிற மிருகங்களா? அப்படின்னா என் வீட்டுல இருக்கிறவங்க மிருகங்கிறியா நீ? ஆமா, ஒரு மிருகம். இப்ப ஓவரா பேசுற, நீ எல்லாம் சரியில்லை. நீ போட்டுக்கிறது என்னோட சில்க் ஷர்ட். ஷர்ட் நல்லா இருக்குதுல்ல? நான் அப்படியே கதாபாத்திரத்தோட ஒன்றிடுவேன். அதனாலதான் உன்னோட ஷர்ட் எல்லாம் எடுத்து போட்டு சீன் காட்டுங்க. இன்னொன்னு தெரியுமா? உன்னோட பீரோல இருந்த சட்டி குடித்து நான் போட்டுக்கினேன். எப்படி? ஒரு விஷயம் சொன்னா தப்பு எடுத்துக்காத. உனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு போய் ஒழுங்கா உடனடியே ஒரு சைக்காட்ரிஸ்ட பாரு. ரொம்ப நன்றி. பாத்தலாம் விடு. வைஃப் கிட்ட இருந்து போன் வந்துருச்சு. யாரோட வைஃப்? தயவு செஞ்சு உன்னோட வேலையை மட்டும் பாக்குறியா? ஒரு நாளைக்கு ஒரு வேலையாவது பாரு. வாங்குற சம்பளத்துக்கு ஒரு வேலையாவது பாரு. என்னது? என்ன மார்க்கஸ் ஃபேமிலி ப்ராப்ளமா? இங்க பாரு, நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். என்கிட்ட வந்து பேஸ் வாய்ஸ்ல பேசாத, உன் வாய்ஸ தின் வாய்ஸ் ஆகிடுவேன். சொல்லு. நான் வரும்போது வாங்கிட்டு வரேன். நான் தொல்காப்பியம் எழுதுறேன். சரி, பசங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நேத்து நைட்டு சொன்ன கதை நல்லா வேலை செய்து போல இருக்கு. நீ ரொம்ப நாட்டி. இல்ல நான் ஒரு 10:30 11 வந்துருவேன். நோ ப்ராப்ளம். இல்ல நீ எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம். நீ தூங்க, நான் பாத்துக்கிறேன். நம்ம நைட் எங்கேயாவது வெளியே போலாமா? அதான் பசங்களை தூங்கினதுக்கு அப்புறம். என்ன ட்ரெஸ் போட்டிருக்க? என்ன ட்ரெஸ் போட்டுருக்க? ஏய் செல்லம், எனக்கு துரோகம் பண்ணாத. போனை வச்சு ரொம்ப நேரம் ஆகுது. அதான் பாத்து உன்கிட்ட விளையாடு. ஹலோ செல்லம், நான் விளையாடுனேன்டா. இங்க பாரு, ஓவரா கேக்க பக்கம் சிரிச்சுன்னு இருக்காதனா? அது என்னோட குடும்பம். நடுவுல வந்து கும்மி அடிச்சு போடாத. சரி விடு, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன். உன்னை போய் நல்லவன் நினைச்சு என் வீட்டுல தங்க வச்சேனே. ஹலோ செல்லம், லைன்ல இருக்க? நீங்க தான் என் பேரு மார்க்கஸ். மார்க்கஸ் சொல்லிருக்காரு. நம்ம ஜூலி. ஜூலி, ஆல்ரைட். நைஸ் டு மீட் யூ. சேம் ஹியர். நான் உங்களை முன்னாடி பாத்திருக்கேன். அதான் வீடு ஃபுல்லா உங்க போட்டோகிராஃப்ஸ் அடுக்கி வச்சிருக்கேன். ஆமா, உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அதான். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. இல்ல புரியல. இல்ல அது வந்து நீங்க அந்த போட்டோஸ்ல ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொன்னேன். நேத்து நாம ஒண்ணு பண்ணலாம்னு முடிவு பண்ணோமே. அது என்னது? என்ன சொன்ன? மைக் கிளப்புக்கு போகணும்னு சொன்னாரு. எப்ப போலாம்? நாங்க 2 பேரும் போலாம். நீ இல்ல, நீ ஓன் கஸ்டடியில இருக்க, மறந்துடாத. உன்னை காப்பாத்த வேண்டிய பொறுப்பு எங்களுது. ஓ, அப்படின்னா நான் மறுபடியும் இந்த வீட்லயே போர் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் இல்ல? நீ இல்லாதப்போ வெளியில ஒருத்தன் இருக்கானே, அவன் வந்து என்ன பாத்து. அவன் கருப்பு கரசன் கண்ணு. அது என்ன டேபிள் கடையில ஏதோ சின்ன கடை எப்படி வந்துச்சு? அது என்னோட பேபி லியூ. அதுக்கு இந்த இடம் புதுசுங்கிறதுனால பயந்து போய் அங்க ஐதாசிங்க பண்ணிச்சா? அத பார்த்த உடனே மைக் உடனே கிளீன் பண்ணிட்டாரு. நான் கிளீன் பண்றேன்னு மைக் கிட்ட சொன்னேன். இல்ல பரவாயில்ல நானே பண்றேன்னாரு. ஆமாமா, விருந்தலை வேலை வாங்க. இதெல்லாம் நல்லா செய்வான் அவன். எப்படி பார்த்தாலும் நம்ம வீடு. அதான் யார் சுத்தம் பண்ணா என்னன்னு சுத்தம் பண்ணிட்டேன். இதெல்லாம் கிளீன் பண்றதுல மைக் ரொம்ப ஸ்பெஷல். என்ன மாதிரி வேலையில அவன் பெரிய கில்லாடி. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இதனாலதான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓ, இதனா இந்த குட்டி டாக் தான் அசிங்கம் பண்ணிச்சா? இது பேர் லியூ. ஒரு இடம் வீட்டுல போல இருக்கு. என்னோட காஸ்ட்லி சோஃபாலையுமா? என்கிட்ட இன்னொரு பேபி இருக்கு, பேரு டியூ. பாவம் அதுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. காலையில இருந்து டைரி கிழிக்குது, மேட்ட சுரண்டுது. அத டாக்டர் நாங்க இங்க இது எல்லாத்துக்கும் சேர்த்து நிச்சயமா ஒரு நாள் உனக்கு இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்க போட்டுருங்க. மேல தெரியும் இந்த வீடியோவை நீங்க இன்னும் பார்க்கலன்னா அதை கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க பாக்குறேன். நன்றி, வணக்கம், பை பை.